ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், குழந்தைகளை தேவனிடம் வழிநடத்துதல். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய மதத்தை உண்மையானது என்று கற்றுக் கொடுப்பது அறநெறியாகாது எனவும், பெற்றோர் தங்களின் நம்பிக்கையை தங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுப்பது குழந்தைகளை தவறான வழியில் நடத்துவதற்கு சமம் எனவும் வெளிப்படையாக பேசக்கூடிய நாத்திகன் ஒருவன் கூறுகின்றான். இவை தீவிரவாத கருத்துக்களாக இருக்கின்றபடியால் சில பெற்றோர்களை அணுகி அவர்களிடம் கருத்து கேட்கும் பொழுது அவர்கள் தங்களின் நம்பிக்கையை தங்களின் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். ஆனால் நம்மில் அநேகர் நம்முடைய குழந்தைகளின் மீது அரசியல், ஊட்டச்சத்து மற்றும் விளையாட்டு பற்றிய நம்முடைய கருத்துக்களை திணிக்கின்றோம். ஏனெனில் நம்மில் சிலர் ஏதோ காரணங்களுக்காக தேவனை பற்றிய நம்பிக்கையை வேறு விதமாக திணிக்கின்றார்கள். இதற்கு மாறாக பவுல் தீமோத்தேயுவை பற்றி எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தீமோத்தேயு வளர்ந்து வாலிபனான போது தன்னுடைய சுய முயற்சியினால் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வரவில்லை. அதற்கான சான்றுகளும் இல்லை. ஆனால் அவனுடைய தாயார் அவனுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பினார்கள். அவனும் தான் கற்றுக்கொண்டவற்றை உறுதியாக தொடர்ந்தான். வசனம் 14. தேவனே, நம்முடைய வாழ்வும் உண்மையான ஞானத்தின் உறைவிடமாகவும் இருப்பாயில் நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய அன்பை மென்மையாக வளரச் செய்வது நமது முக்கிய கடமையாகும். நம்முடைய குழந்தைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அநேக நம்பிக்கைகள் நம்மை சூழ்ந்துள்ளன. டெலிவிஷன் காட்சிகள், திரைப்படங்கள், இசை, ஆசிரியர்கள், நண்பர்கள், ஊடகங்கள் ஆகிய இவைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்பிக்கையை குறித்த அநேக ஊகங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். அவை நம் குழந்தைகளின் மீது உண்மையாகவே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாம் அனுபவித்த அழகிய கிருபை நம்முடைய குழந்தைகளையும் அந்த தேவனிடம் வழிநடத்தும்படி நம்மை கட்டாயப்படுத்துகின்றது. கூறினவர் டேவிட் ரோப்பர். தேவனே, உன்னில் கிரியை செய்கிறவர் என்பது உனக்கு எப்படி தோன்றுகின்றது? அவர் உன்னில் என்ன செய்ய விரும்புகின்றாய்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.